மகத்தான தலைவர், இளம் புரட்சியாளரின் தொடர்ச்சி, வாழும் மகாத்மா அண்ணல் எழுச்சி தமிழர் அவர்களின் பொறுப்பாளர்களை வழங்கி உச்ச நீதிமன்ற நீதிபதி டி.ஆர். கவாய் மீது காலணி வீசியதை கண்டித்தும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இசட் பாதுகாப்பு வழங்க கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அருமை தோழர் மாவட்ட செயலாளர் கதிரவாணன் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கண்டனத்தை மத்திய அரசுக்கு கடுமையாக எடுத்துரைத்து சென்றுள்ள ஒன்றிய செயலாளர்களே, மாவட்ட அமைப்பாளர்களே, இறுதியாக மத்திய அரசுக்கு கடுமையான கண்டனத்தை விலக்கி உரையாற்ற வருகை தந்துள்ள கட்சியின் மண்டல செயலாளர் அருமை தோழர் அன்பானந்த் அவர்களே, கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் வீர செங்கோடன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் சேவை மாறன் உள்ளிட்ட அனைத்து நில பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருமை தோழர்களே, ஏதோ உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றது, ஏதோ திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல. இது மிகப்பெரிய வரலாற்று பின்னணியில் ஒரு சமூகத்தை கேவலப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு நடைபெற்ற ஒரு நிகழ்வுதான் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த காலணி வீசப்பட்ட நிகழ்வு. அருமை தோழர்களே, 1925 RSS இயக்கம் உருவான போது என்றாவது ஒரு நாள் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக ஒரு தாழ்த்தப்பட்டவன் வருவான், அவன் மீது காலணியோ அல்லது வெடிகுண்டோ வீச வேண்டும் என்று அன்றே திட்டம் தீட்டியதுதான் RSS இயக்கம். அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் மீது காலணி வீசப்பட்டது. அருமை தோழர்களே, மோடி முதலமைச்சராக இருந்த போது குஜராத்தில் 3000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று குவித்தார்களே, அவன் மீது காலணி வீசியிருக்க வேண்டும். இந்தியாவில் பாதுகாப்பை தவறவிட்ட பாதுகாப்பு அமைச்சர் மீது காலணி வீசியிருக்க வேண்டும். கரூரில் 41 பேர்த்தை கொன்று குவித்த விஜய் மீது காலணி வீசியிருக்க வேண்டும். போலியான அரசியலை செய்து கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் இந்திய அளவில் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கும் அண்ணாமலை மீது காலணி வீசியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக அந்த கிஷோர் சொல்கிறார், என்னை கடவுள் தான் வீச சொன்னது என்று. இல்லாத ஒரு பொருளை இருக்கும் அடையாளத்தோடு கூறும் RSS இயக்கம் தொடர்ந்து இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தும் நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, இந்தியாவிலேயே இந்திய அளவில் உரிக்க தெரிந்ததும் எரிக்க தந்ததும் ஒரே சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் தான். என்னது உரிக்க தெரிந்தது? மாடை தலைகீழாக கட்டி தொங்க விட்டு உரிக்கும் திறமை தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டும்தான் இந்தியாவிலே இருக்கிறது. இது யாருக்கு பொருந்தும் தெரியுமா? H. ராஜாவுக்கு பொருந்தும். தமிழ்நாட்டில் உள்ள மலைகள் அனைத்தும் சிறுத்தைகளுக்கு சொந்தம். நீ கந்தன் மலைகள் அடித்தாலும் சரி, கடவுள் மலைகள் அடித்தாலும் சரி, தொங்க விட்டு உரிக்கும் காலம் விரைவில் விடுதலை சிறுத்தை கட்சி உன்னை உரிக்கும். H. ராஜாவை உரிக்கும். கண்ட இடத்தில் அடிப்போம். கண்ட இடத்தில் அடிக்கும் ஒரு நிலை உனக்கு உருவாகும். H. ராஜா அவர்களே, தலைவர் எழுச்சி தமிழையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒருமையில் நீ விமர்சித்தால் உன்னை கண்ட இடத்தில் தாக்கக்கூடிய சூழல் உருவாகும். அந்த மாதிரி எரிக்கிறது எங்கால விட்டு அடிச்சுக்க வேண்டியது. பெரட்டி போட்டு எரிப்பான். எரி வேண்டு வச்சுக்க, பெரட்டி போட்டு எரிப்பான். H. ராஜாவை ஒரு நாள் பெரட்டி போட்டு எரிக்கிற காலமும் வரும். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்திய அளவில் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் மக்களை பிளவுபடுத்தும் அயோக்கியரில் ஒருவன் H. ராஜா, அண்ணாமலை. இப்படி இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாகவே ஒரு சமூகம் தலைநிமிரக் கூடாது, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகம் தலைநிமிரக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக செயல்படுறான். தமிழ்நாட்டை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்றான்னா, தலைவர் எழுச்சி தமிழருக்கு எதிராக விமர்சனம் செய்யணும்.
அதுக்கு எல்லா சாதிகளும் இருந்து அந்த சாதிக்காரங்களும் உண்மையிலே பாவம் தான். அவங்க இந்த சனாதன சங்கிகள் பேச்சை கேட்டு வீணா போறாங்க. எல்லா சனாதன சங்கிகளும் என்ன பண்றாங்கன்னா தலைவருக்கு எதிராக யூடியூப் சேனல்லையோ இல்ல அவன் வச்சிருக்க ஏதாவது ஒரு செய்தி பேப்பர்லயும் போட்டு தலைவருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் ஒரு செய்தியை பரப்பிட்டே வரான். இது எதற்காக? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும். சங்கிகளின் நோக்கம், ஒற்றை நோக்கம் இதுதான். ஏன்னா அதிமுக இடம் காலியா கிடக்கு, குடிசை கூட இல்ல, அங்க 2-3 குச்சி கூட கிடையாது, அங்க கொட்டாவே போட முடியாது, காலி மணக்கட்டு கூட இல்லைங்க. அப்படி இருக்க சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தின் அரசியல் இருந்து வெளியேற்றி விட்டார் ரொம்ப ஈஸியா வந்து உட்கார்ந்துருவோம் பிஜேபிக்காரோட திட்டமே அதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது தமிழ்நாட்டை விட்டு ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும். அப்படி விரட்டி விட்டால் ரொம்ப ஈஸியா தமிழகத்தில் வந்து ஆட்சி செய்யறதுக்கு உட்கார்ந்துருவான். இதான் அவருடைய நோக்கம். இப்ப இந்த பாலிமர் நியூஸ்காரர் இருக்காங்க, அவரெல்லாம் ஊருக்கு கூட நம்ம என்ன பண்ணோம்னா தலைவர் ஏற்கனவே பேசியிருக்காரு, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. எங்கள் சேரியில் இருக்கும் மாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்கு இடம் நாங்கள் ஆயுதம் வைக்கும் இடம், ஏதோ சர்வசாதாரணமாக கடவுளை வணங்கக்கூடிய இடம் என்று தலைவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பே பேசியிருக்காரு. ஒவ்வொரு பாலிமர் செய்திக்காரனும் எடுத்துட்டு போய் எங்க ஊர் கோயில கட்டி போட்டுருவோம். ஒழுங்கா உண்மையான செய்தியை மட்டும் பதிவு பண்ணுங்க. இப்படி நேருக்கு மாறாவும் தமிழக அரசியலில் குழப்பத்தை உண்டு கொண்ட நோக்கத்தோடு நீங்கள் பேசினாலும் அல்லது பதிவிட்டாலும் உங்களை கண்ட இடத்தில் பிடித்துக் கொண்டு எங்கூர் கோயிலை கட்டி போட்டுருவோம். இது உண்மையாக நடக்கும். அருமை தோழர்களே, தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கொலைவெறி ஆட்டத்தை கரூரில் நடத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்திருக்கான், ரொம்ப சர்வசாதாரணமா உட்கார்ந்திருக்கான். அவரை பத்தி பேசுறதுக்கு பிஜேபி காரனுக்கு வாய் வரல, அவரை பத்தி பேசுறதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய் வரவில்லை. ஆனால் மாறாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியவும் திராவிட கழகத்தோடு கூட்டணியில் இருக்கும் தலைவர் எழுச்சி தமிழகம் குறை சொல்லி பேசுறான். இதான் இப்ப தொடர்ச்சியா நடக்குது. நம்ம ஏற்கனவே அரியலூர்ல பேசுறோம். அரியலூர் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துல தலைவருக்கு இசட் பாதுகாப்பு வழங்க கோரி தமிழகம் தழுவிய அளவில் அரியலூர் மாவட்டத்தில் தொடர் முன்னாடியை அறப்போர் நடக்க வேண்டும். அதற்கு இந்த 2 மாவட்ட செயலாளர்களும் மண்டல செயலாளர்களும் முன்னணி பொறுப்பாளர்களை அழைத்து அமர்த்தி உட்கார வைத்து பேசி, தீபாவளி நமக்கு பொருட்டல்ல, தலைவரின் உயிரும் பாதுகாப்பு தான் நமக்கு பொருட்டு. எனவே இதை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த 3 பொறுப்பாளர்களும் எங்களாட்ட முன்னணி பொறுப்பாளரை அழைத்து உட்கார வைத்து பேசி உடனடியாக இந்த 2-3 நாட்களில் தமிழகமே அரண்டு போகிற அளவிற்கு அரியலூர் மாவட்டத்தில் தொடர் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.